ஊதுபத்திலிருந்து வெளிப்படும் புகையானது சிகரெட் புகையை விட மோசமானது. 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை இந்த ஊதுபத்தி புகையானது அறிவாற்றல் திறன் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜெஸ்டி. நாம வீடுகள்ல தினந்தோறும் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஊதுபத்தியானது சிகரெட்டை விட மிக மோசமானது என்றும் உடலை புற்றுநோயை ஏற்படுத்தும் என்று சீனாவை சேர்ந்த பல்கலைக்கழகம் ஒன்று ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி விரிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடுகள்ல ஊதுபத்தி ஏற்றுவதை நீண்ட காலமா நம்ம செஞ்சுட்டு வரோம். பல வகையான நறுமணங்கள் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. மன அமைதி, மனதை ஒருங்குபடுத்துதல், மத சடங்குகள், புத்துணர்ச்சி, நறுமணம் அப்படின்னு பல வகையான தேவைகளுக்கு இந்த ஊதுபத்தியை நாம பயன்படுத்திட்டு வரோம். இதில் குறிப்பாக மூலிகையை கொண்டு தயாரிக்கப்படும் ஊதுபத்திகள் சுவாச பாதையில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைப்பதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு காரணங்களுக்காக இந்த ஊதுபத்தியை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சி ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கு சீன பல்கலைக்கழகம். சவுத் சீனா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி, சீன தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஊதுபத்தி மனிதர்கள் பயன்படுத்துவதனால எந்தெந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுதுன்னு 2013 இருந்தே ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. இந்த ஆய்வின் முடிவாக இந்த சீன பல்கலைக்கழகம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஊதுபத்திலிருந்து வெளிப்படும் புகையானது சிகரெட் புகையை விட மோசமானது என்று அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஊதுபத்தியில இருக்கக்கூடிய அந்த பென்சின்ற நச்சு பொருள் மனித உடல்ல புற்றுநோயை ஏற்படுத்தும்னு ஒரு அதிர்ச்சிகர விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. பென்சின், கார்போனைல், பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் எல்லாமே இந்த ஊதுபத்தியில இருக்கு. இது மனித உடலுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும்னு அவங்க சொல்றாங்க. மேலும் ஊதுபத்தியை நாம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது உடல்ல மரபணு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அந்த சீன பல்கலைக்கழகம் தெரிவிக்கிறாங்க. 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை இந்த ஊதுபத்தி புகையானது பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அறிவாற்றல் திறன் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும்னு சீன பல்கலைக்கழகம் எச்சரிக்கை செய்றாங்க. ஊதுபத்தியில் இருக்கக்கூடிய அந்த நுண் துகள்கள், ஃபைன் பார்ட்டிகல்ஸ், அதை நம்ம சுவாசிக்கிறது மூலியமாக நேரடியாக நம்முடைய லங்ஸ்ல போய் அங்கேயே ஸ்டேபிள், அங்கேயே தங்கி இருந்து சுவாச நோய்களை ஏற்படுத்தும்னு எச்சரிக்கை செய்றாங்க. நம்ம சர்வ சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்திட்டு வர இந்த ஊதுபத்தி இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது ரொம்ப அதிர்ச்சிகரமாகவே இருக்கு. பொதுவாகவே மருத்துவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த சுவாச நோய்கள் இருக்கக்கூடிய நோயாளிகள், chronic obstructive pulmonary disorder, இந்த பேஷண்ட்ஸ், அதாவது இந்த சுவாச நோய் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த புகையிலிருந்து தள்ளியே இருக்கணும்னு தான் எப்போதுமே மருத்துவர்கள் குறிப்பிடுவாங்க. காரணம், இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு புகையாக இருந்தாலும் கூட சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும், மூச்சு திணறலை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு காரணம் தான். ஊதுபத்தியிலையும் புகை இருக்கிறதுனால கண்டிப்பா அதிலிருந்து இந்த வகையான பேஷண்ட்ஸ் எல்லாமே தள்ளி இருக்குன்றது ஒரு காமனான ஒரு விஷயம். ஆனா அதே வேளைகள்ல இதுல கலந்திருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் புற்றுநோயை ஏற்படுத்தும், அறிவாற்றல் குறையும் இப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது ரொம்பவும் அதிர்ச்சிகரமா இருக்கு. நாம இந்த ஊதுபத்திகளை வீடுகள்ல பயன்படுத்தும் பொழுது பொதுவாகவே ஒரு தவறு செய்வோம். நறுமணம் வீட்டுல அப்படியே இருக்கணும், அலுவலகத்துல அப்படியே இருக்கணும்ன்ற காரணத்துக்காக ஜன்னல்கள், கதவுகளை நம்ம அடைச்சு வச்சிருப்போம். இது மிக தவறான செயல். காரணம், அந்த ஊதுபத்தி நறுமணத்தோட புகையும் அந்த இடத்துல அப்படியே தங்கிரும். இது நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய சுவாச குழல் வழியாக நேரா நுரையீரலை நேரடியாக சென்றடையும். இது அப்போதைக்கு பிரச்சனை வரனாலும் காலப்போக்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமையலாம். இது மட்டும் கிடையாதுங்க. கொசுவை விரட்ட நாம நீண்ட காலமா பயன்படுத்திட்டு வர கொசுபத்தி சுருள், லிக்விட் வேப்பரைசர், இது உடலுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடியது. இதை பயன்படுத்த கொடுத்த அந்த அறிவுரைகளை நாம பெரும்பாலும் பின்பற்றதே கிடையாது. இதே போலதான் இதை பயன்படுத்தும் பொழுது முற்றிலும் நாம அடைச்சு வச்சு பயன்படுத்துவோம். இது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். குறிப்பாக இந்த லிக்விட் வேப்பரைசரை நாம பயன்படுத்தும் பொழுது 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஒன்று ஹை, இன்னொன்னு நார்மல். பெரும்பாலும் எல்லாருமே நேரா வந்த உடனே ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு ஹைல போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம். இது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அதிகப்படியான கொசுக்கள் இருக்கும் பொழுது அதை சீக்கிரம் விரட்டி எடுக்க மட்டுமே இது கொடுக்கப்பட்டிருக்கு. நீண்ட நேரம் ஹைலே வச்சு நாம அதை பயன்படுத்துறதுனால சுவாசத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தூங்குவதற்கு முன்னாடியே இந்த லிக்விட் வேப்பரைசரை நம்ம ரூம்ல பொருத்தி அதை ஆன் செஞ்சு கதவுகளை அடைச்சி வச்சுட்டு நாம தூங்க போகும் பொழுது ஜன்னல்கள்லாம் திறந்து விட்டுட்டு அந்த ஹை மோட்ல இருக்கிறத நம்ம நார்மல் மோடுக்கு மாத்தி தான் நாம வீட்டுகளில் உறங்கணும்.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஆஃப் பண்ணி பயன்படுத்துறது தான் உடலுக்கு நல்லது. கொசு வலைகளை பயன்படுத்துவதை நாம அதிகப்படுத்தணும். நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாமல் நீர் தேங்கி இருக்கிறதையும் சாக்கடைகளையும் அடிக்கடி சுத்தம் பண்றது மூலியமாக கொசு முட்டையிட்டு அது வளர்ந்து நம்மை தாக்குவதை நாம தடுக்க முடியும். இப்படி பல கட்ட அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம அதை காலப்போக்கில் மறந்து பின்னால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது ஆகா நம்ம அதை செஞ்சிருக்கலாமே அப்படின்ட்டு நம்ம வருத்தப்படுறோம். முடிஞ்ச அளவு இந்த ஊதுபத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துல இருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வரைமுறைகளையும் மருத்துவர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளையும் நம்ம பின்பற்ற வேண்டும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.